அவர் மகிமையின் ஆவியானவர், தெளிவின் ஆவியானவர். இந்த நாள்ல எந்த குழப்பத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும் இன்றைக்கு அவர் உங்கள் குழப்பத்திற்கு ஒரு தீர்வை கொடுப்பார். சொல்லுவோமா? அவர் தெளிவின் ஆவியானவர், சகல விதமான ஆறுதலின் தேவன். அவர் இல்லாம நம்மளால வாழ முடியாது தானே? நீங்க மாத்திரம் சொல்லுங்க, வாழ முடியாது ராஜா. இந்த பொல்லாத உலகத்துல கர்த்தருடைய கிருபையும் அவருடைய பிரசனமும் இல்லாவிட்டால் நம்மால இந்த உலகத்துல வாழவே முடியாது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அப்பாவுடைய சுத்த கிருபை. அந்த கிருபை உணர்ந்தவர்களாய் நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு அவர் ஒருவருக்கு மாத்திரம் எல்லா புகழ்ச்சியும். சொல்லுவோமா? ஒருவருக்கு எங்கள் ஆராதனை. வேதம் சொல்லுகிறது சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று. நல்லா பிரிய ஆண்டவர் ஆராதிங்க. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம்
5 நிமிஷம் மாத்திரம் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதித்து உட்கார்ந்து கொள்வோம். ஒரு 5 நிமிஷம் ஆட்டும் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போமா? சொல்லுவோமா? நீ சொன்னால்